மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக கோவை சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை கோவை மாவட்ட தக்காளி விவசாயிகள் சந்தித்தனர். திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பட்டியலிட்ட விவசாயிகள் தங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி கழக பொதுச் செயலாளரிடம் மனு அளித்தனர். நாங்கள் விலை கம்மியாச்சுன்னா வெளியே தான் கொட்டுறோங்க. எந்த பகுதியில் மைய பகுதி தான் இருக்குது எங்களுக்கு சூலூர் சட்டமன்ற தொகுதியில் மைய பகுதியில் அதிகமாக விளைச்சல் ஆகக்கூடிய மைய பகுதி எது? சுல்தான்பேட்டை. அங்கே ஒரு குளிர்பதன கிழங்கு வச்சா எங்களுக்கு எல்லாம் விவசாயிகள் இந்த தக்காளி சாகுபடி செய்கிற விவசாயிகள் விளைவிட்டு வந்து பாதுகாத்துக்கலாம். குளிர்பதன கிழங்கு வச்சா இன்னொரு வாரத்துக்கு இந்த தக்காளி அழுகாமல் இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் விலை ஏறும்போது விற்பனை செய்யணும். மற்ற பயிர்களுக்கு காப்பீடு இருக்குங்க, தக்காளிக்கு காப்பீடு இல்லைங்க. ஒரு மழை பெஞ்சா தக்காளி அப்படியே உழவு ஓட்டி விட்டுறாங்க, வேற வழி இல்லைங்க. அது மனு எழுதி இருக்கு, பார்த்து எங்களுக்கு கொஞ்சம். ஒரு கிலோ என்ன விலைக்கு விற்கிது? இப்போ 20 ரூபாய்க்கு விற்கிது. கிலோ 20 ரூபாய்க்கு. கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் மக்கள் அலைக்கடலென திரண்டிருந்த நிலையில் மக்களோடு மக்களாக நடந்து சென்று அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்த அதிமுக பொதுச் செயலாளர் வழிநெடுகிலும் புரட்சி தமிழருக்கு மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் பூரண கும்ப மரியாதை வழங்கியும் வரவேற்பு. அதிமுக ஆட்சியில் தொழில் வளமாக இருந்த தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவையில் திமுக ஆட்சியில் ஒரே ஷிப்ட் மட்டுமே தொழில் நடைபெற்று தொழிலாளிகளும் தொழில் நிறுவன உரிமையாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக ஆட்சி அமைந்ததும் கோவை மாவட்டம் மீண்டும் புத்துயிர் பெற்று தொழில் நிறைந்த மாவட்டமாகவும் வேலைவாய்ப்பு பெருகும் சூழலை உருவாக்குவதாக புரட்சி தமிழர் திட்டவட்டம். கோவை மாவட்டத்தை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். அதிமுக ஆட்சியில் இந்த தொழில் வளமாக இருந்து சிறப்பாக நடைபெற்று 3 ஷிப்ட் நம்முடைய தொழிலாளர்கள் பணிபுரிந்த நிலை. இன்றைக்கு அவள ஆட்சியில் இந்த தொழில் சரிந்து இன்றைக்கு ஒரு ஷிப்ட் தான் இன்றைக்கு தொழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால அந்த தொழிலில் ஈடுபட்டுகின்றவர்களும் தொழிலாளிகளும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. இன்றைக்கு வேலை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் 52 மாத காலத்தில் சிங்காநல்லூர் தொகுதியில் எந்த ஒரு பெரிய திட்டமும் கொண்டு வரப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் விமான நிலையம் விரிவாக்கம் மற்றும் மக்கள் எந்தெந்த பகுதியில் பாலம் அமைக்க கோரினார்களோ அந்தந்த இடங்களில் பாலங்கள் அமைத்து கொடுக்கப்படும் என புரட்சி தமிழர் உறுதி. முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து 52 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த 52 மாத காலத்தில் கோவை மாநகராகட்டும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா? கொண்டு வந்தாங்களா? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் இந்த மாவட்டத்திலே கொண்டு வரலை, மாநகர பகுதியிலே கொண்டு வரலை, சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும் கொண்டு வரப்படவில்லை. கோவை மாநகர மக்களுக்கு வரப்பிரசாதமாக 1950 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவிநாசி உப்பிலிப்பாளையம் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். 10 ஆண்டுகளுக்கு பின் நகரத்தின் வளர்ச்சியை முன்பே கணித்து மக்களின் கோரிக்கையை ஏற்று பாலம் அமைத்து கொடுத்ததாக புரட்சி தமிழர் பேச்சு. உப்பிலிப்பாளையம் வரை உயர்மட்ட பாலம், தமிழ்நாட்டிலேயே அதிக நீளம் கொண்ட உயர்மட்ட பாலம் உங்களுடைய கோவை மாநகரத்தில் தான் கொடுத்திருக்கிறோம். ஏன்னா இது வளர்ந்து வருகின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள மாநகரம்.
இந்த போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 1950 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டத்தை நாங்கள் அதிமுக அரசு கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இது சாதாரண திட்டம் இல்லைங்க. இன்றைக்கு பார்த்தா சாதாரணமா இருக்கும். இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து பார்த்தா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த மாநகர மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியாக செயல்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாளே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. திமுக ஆட்சியில் 6 மாதத்தில் 6 காவலர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது என புரட்சித் தமிழர் கேள்வி. அதிமுக ஆட்சியில் தான் சட்ட ஒழுங்கு சரியாக செயல்பட்டது. சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே நடந்தது என்று சொன்னால் அதிமுக ஆட்சியில் தான். இன்றைக்கு அப்படியா நடக்குது? இன்றைக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலில் சீண்டல் நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் நாம கேட்கின்ற செய்தி இந்த செய்தி தான் பெரும்பாலும் இடம்பெற்றுகின்றது. இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும். சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே வருவதற்கு அத்தனை பேரும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு. ஏழை மக்கள் புற்றுநோய் பாதிப்பில் இருந்து பாதுகாக்கும் நோக்கில் அதிமுக ஆட்சியில் சென்னை ஓமந்தூரார், ராயப்பேட்டை, தூத்துக்குடி, சேலம், மதுரையில் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் கருவி நிறுவப்பட்டது. 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவை அரசு மருத்துவமனை விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளை அழைத்துச் செல்ல வீல்சேர் கூட கிடைப்பதில்லை என கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஏழை மக்கள் அதிகமாக இந்த புற்றுநோயால் பாதிக்கிறாங்க. இந்த புற்றுநோயிலிருந்து நம்ம ஏழை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு சென்னை ஓமந்துரா மருத்துவமனை, ராயப்பேட்டை மருத்துவமனை, தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனை, சேலம், மதுரை மருத்துவமனையில் சுமார் 22 கோடி, ஒவ்வொரு மருத்துவமனையிலும் நான் குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்திலும் 22 கோடி ரூபாய் மதிப்பில் லீனா ஆக்சிலேட்டர் புற்றுநோய் கண்டறி சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த கருவியை நிறுவி ஏழைகளுக்கு அற்புதமா வைத்திய சிகிச்சை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 50 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் தந்தவர் புரட்சித் தமிழர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூருக்கு எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி புகழாரம். நம்முடைய மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகள் தந்த அற்புத தலைவராக, முதலமைச்சராக இருந்து கோவை மாவட்டத்துக்கு கேட்ட திட்டங்கள் எல்லாம் வாரி வாரி வழங்கிய வள்ளலாக, சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடிநீர் திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அத்திக்கடோனா திட்டம் என்று யாரும் எதிர்பார்க்காத இந்த திட்டமெல்லாம் வருமா வராதா என்று இருந்த காலத்தில் அத்தனை திட்டங்களையும் தந்த வருங்கால முதலமைச்சர் 2026 புனித ஜெயிச்சாட் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமையான எடப்பாடி அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். மக்களோடு என்றைக்கும் அதிமுக இருக்கும் என்பதைப் போல மக்களும் எப்போதும் அதிமுக பக்கம்தான் என்பதை மெய்ப்பிக்கும் கூட்டம்தான் சிங்காநல்லூர் தொகுதியில் திரண்ட மக்கள் கூட்டம். உங்களுடன் என்று விளம்பரத்திற்காக மட்டும் சொல்பவரின் வெற்று விளம்பர அரசு வேண்டுமா, அல்லது உள்ளார்ந்த அன்போடு உங்களுடன் எப்போது இருக்கும் அதிமுக அரசு வேண்டுமா என்ற கேள்விக்கு மக்கள் தெளிவான பதிலோடு உள்ளதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. முளைப்பாரி மின் விளக்குகளால் ஆன இரட்டை இலை சின்னம், தோகை நிறைந்த கரும்புகளை கைகளில் ஏந்தியவாறு புரட்சித் தமிழருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. சூலூரில் கழகத்தின் தொண்டர்கள் படையை கண்ட புரட்சித் தமிழர் நிகழ்ச்சி.
திமுக அரசு அக்கறை காட்டாததால் சூலூர் பகுதியில் கைத்தறி, விசைத்தறி, விவசாயம் தொழில்கள் சரிவை சந்தித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கோவை சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து விசைத்தறி தொழிலாளர்களின் கூலி உயர்வுக்கு தீர்வு கண்டதாக புரட்சித் தமிழர் பெருமிதம். கைத்தறி, விசைத்தறி, விவசாயம் 3 தான் பிரதான தொழில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இந்த 3 தொழிலும் பாதுகாக்கப்பட்டு இந்த 3 தொழில் ஈடுபட்டுக்கிட்டு அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலம் அதிமுக ஆட்சி காலம். இன்றைய தினம் இந்த ஆட்சியாளர்கள் இந்த 3 தொழில் அக்கறை காட்டாத காரணத்தினாலே இந்த தொழில் படிப்படியாக சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் மரியாதைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்ச கந்தசாமி அவர்கள், கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு போனோம். அதிமுக ஆட்சியின் போது கேரளாவிற்கு சென்று அம்மாநில முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் மூலம் தடையின்றி நீர் கிடைக்க பேச்சுவார்த்தை நடத்தியதை சூலூர் பிரச்சாரத்தில் சுட்டிக்காட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, ஆட்சி மாற்றத்திற்கு பின் ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. கேரளா முதலமைச்சரோடு தொடர்பு கொண்டு அதற்கு தேதி குறிக்கப்பட்டு நாங்களே நேரடியாக கேரளாவுக்கு சென்றோம். நானும் அறிவிச்சோ எஸ்பி வேலுமணி, அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், கே.சி. கருப்பணன் அவர்கள் நேரடியா கேரளா சென்று முதலமைச்சரை சந்தித்து ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும். நீண்ட நாட்கள் கோரிக்கை. இந்த பகுதி மக்களுக்கு அந்த நீரை நம்பித்தான் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த நீர் இந்த பகுதி மக்களுக்கு தடையில்லாமல் கிடைக்க வேண்டும். அதற்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த சென்றோம். இந்த பேச்சுவார்த்தை சிறப்பாக நடைபெற்றது, சுமூகமாக நடைபெற்றது. 2 உயர்மட்ட குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டவுடன் அந்த அறிக்கையின்படி ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்தது, திமுக ஆட்சிக்கு வந்தது, கிடப்புல போட்டாங்க. அதிமுக ஆட்சியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு முழுமையாக நீர் கிடைப்பதற்காக மேட்டுப்பாளையத்தில் இருந்து பவானி வரை 6 தடுப்பணைகள் திட்டம் கொண்டுவரப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. ஆட்சி மாற்றத்திற்கு பின் திமுக அரசு தடுப்பணைகளின் உயரத்தை குறைத்துள்ளதாக புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. பவானி சாகர், அங்கே பவானி மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணை நான் கொண்டு வந்தேன். ஒருவேளை இன்றைக்கு பவானி சாகர் அணையிலே நீர் இல்லாம உபரி நீர் வராமல் போய்விட்டால் இந்த திட்டம் பாதிக்கப்பட்டுவிடும். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திலே இருக்கின்ற விவசாயிகள் பாதித்து விடுகிறார்கள் என்று எண்ணி நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அருமை நீருடைய அருமை தெரிந்த காரணத்தினாலே 6 தடுப்பணை பவானி ஆற்றிலே கட்டுவதற்கு ஆணையிட்டு 2 அணைகள் நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்திலே பணி துவங்கப்பட்டு 25-30% நடைபெற்றது. எஞ்சிய தடுப்பணைகள் பணி ஆரம்ப கட்ட பணி நடந்துகிட்டு இருந்தது. ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சிக்கு பிறகு அந்த தடுப்பணையினுடைய உயரத்தை குறைச்சிட்டாங்க. எவ்வளவு கேவலமான அரசாங்கம். 5 ஆண்டுகால ஆட்சியில் 2 முறை பயிர் தள்ளுபடி செய்த ஒரே அரசு அதிமுக என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் 10% அறிவிப்புகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் தான் 2 முறை, ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுடைய பயிர் கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 2 முறை பயிர் கடன் தள்ளுபடி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 525 அறிவிப்பு வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றப்படுவதாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அன்றைய எதிர்க்கட்சியாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு கொடுத்தார். எல்லாமே நிறைவேற்றிட்டாரா? எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். 98% திமுக அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். ஆக அறிவிக்கப்பட்ட திட்டம் முழுவதும் நிறைவேற்றவில்லை. ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
52 திட்டங்களுக்கு அமைக்கப்பட்ட 52 குழுவின் வேலை என்னவென்றே தெரியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. வரும் தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் எனவும் புரட்சித் தமிழர் சூளுரை. அறிவிப்பு கொடுத்தார், ஒவ்வொரு அறிவிப்புக்கு ஒரு குழு போட்டார். இதுவரைக்கும் 52 குழு போட்டிருக்கார். 52 குழு போட்டிருக்கார். 52 அறிவிப்பு, 52 குழு. அந்த குழு என்ன செய்யறதே தெரியல. அந்த குழுவுடைய வேலை என்னன்னு தெரியல. மக்களை ஏமாற்றி போட்டோ ஷூட் போட்டு அங்க டிவியில் வருவாரு, பத்திரிகையில் வருவாரு, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி விளம்பர மாடல் அரசு தொடர வேண்டுமா? அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவீங்களா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டப்படுமா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டப்படுமா? அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அத்தனை பேரும் துணை இருக்க வேண்டும். அவிநாசி பகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர். வழிநெடுகிலும் ஏராளமான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டு மலர்களை தூவி உற்சாகமாக வரவேற்றனர். அதிமுக ஆட்சியில் உணவுப் பொருட்கள் விலை உயரும் போது வெளி மாநிலங்களில் இருந்து உணவுப் பொருட்களை கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கங்கள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கியதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். அரிசி, பருப்பு, எண்ணெய் விலை உயர்வை திமுக அரசு கட்டுப்படுத்தவில்லை என புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கின்ற பொழுது உணவுப் பொருட்கள் விலை உயர்ந்தா ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்று கருதி விலை கட்டுப்பாட்டு நிதி 100 கோடி தனியா நாங்க எடுத்து வச்சிருந்தோம். எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைவாக விலை கிடைக்குதோ அங்க போய் கொள்முதல் செஞ்சு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துகிற அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் இருந்தது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்கள் நிறைந்த மாநிலமாக மாறி இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி சீரழிவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கவலை. நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் எதிர்க்கட்சியாக தாங்கள் கோரிக்கை வைத்திருந்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்திருக்கலாம் என புரட்சித் தமிழர் பேச்சு. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதை மையமா வைத்து அதில் இருக்கிற விதிகளை தளர்த்தாங்களாம். ஏன் முதவே விதியை தளர்த்தி கொடுத்திருக்கலாம்ல? ஏற்கனவே 28 மாசம் போய் 32 மாசம் தான் அந்த உரிமை தொகை கிடைக்குது அந்த குடும்ப தலைவிக்கு. இப்போ இன்னும் 7 மாசம் தான் பாக்கி இருக்குது. 52 மாசம் முடிஞ்சது, இந்த மாசம் முடிஞ்சு 53, ஆக 7 மாசம் தான் இருக்குது. இந்த 7 மாசத்துல 35 லட்சம் குடும்பத்துல விதிவிலக்கை தளர்த்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 30 லட்சம் குடும்பத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமத்தை கொடுப்பதா அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த தாய்மாருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 30 லட்சம் குடும்பத்தினுடைய ஓட்டு கிடைக்க வேணும். அதுக்காகத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் கொடுக்குது. ஏமாந்து விடாதீங்க. கொங்கு மண்டலத்தில் முதியவர்களை குறிவைத்து அவர்களை கொலை செய்து உடைமைகளை திருடப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் பல முதியவர்களை காப்பாற்றி இருக்கலாம் என்று புரட்சித் தமிழர் அதிமுக ஆட்சி அமைந்ததும் சட்டத்தின்படி ஆட்சி நடைபெறும் என அறிவிப்பு. கொங்கு மண்டலம் அது குறிப்பா இந்த சுற்று வட்டாரத்தில் முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. முதியோர் எங்க வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை இருக்கிற அந்த முதியோர்களை கொலை செஞ்சு அவருடைய உடைமைகளை திருட்டிட்டு போறாங்க. நடக்குதுல்ல, பல முதியோர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கல. ஒரு இரும்பு கரம் கொண்டு இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா பல முதியோர்களை காப்பாற்றிருக்கலாம். அதிமுக அரசு வந்த பிறகு சட்டத்தின் ஆட்சி நடக்கும். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாற்றம் செய்யப்படும்.
திமுக எம்எல்ஏ நடத்தி வரும் மருத்துவமனையில் கிட்னி திருட்டு முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. வறுமையை பயன்படுத்தி விலை பேசி ஏழை மக்களின் கிட்னி திருடப்பட்டுள்ளது குறித்து அதிமுக ஆட்சியில் உரிய முறையில் விசாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என புரட்சித் தமிழர் திட்டவட்டம். திமுக எம்எல்ஏ நடத்துகின்ற மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதா பத்திரிகையில செய்தி. இது அரசாங்கம், திமுக எம்எல்ஏ, திமுக அரசாங்கமே அதற்கு ஒரு குழு போட்டு அந்த மருத்துவமனையில் போய் சோதனை செஞ்சு முறைகேடு நடைபெற்றது உண்மை என்று கண்டறியப்பட்டாங்க. ஆனா அந்த மருத்துவமனை மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. அந்த உறுப்பு மாற்று அனுமதி மட்டும் ரத்து பண்ணியிருக்காங்க. இதுனா வரைக்கும் தங்கத்தை திருடுவாங்க, வெள்ளி திருடுவாங்க, அதோட வைரத்தை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. இப்ப கிட்னி திருடுதான் இந்த அரசாங்கத்தோட நிலையா போச்சு. அதிமுகவின் அழுத்தத்திற்கு பின்னரே 3 ஆண்டுகள் கழித்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. அடுத்த ஆண்டு தேர்தலை மனத்தில் வைத்து மேலும் விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவதாக திமுக அரசு அறிவித்துள்ளதாக புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஏற்கனவே 28 மாசம் போய் 32 மாசம் தான் அந்த உரிமை தொகை கிடைக்குது அந்த குடும்ப தலைவிக்கு. இப்போ இன்னும் 7 மாசம் தான் பாக்கி இருக்குது. 52 மாசம் முடிஞ்சது, இந்த மாசம் முடிஞ்சு 53, ஆக 7 மாசம் தான் இருக்குது. இந்த 7 மாசத்துல 35 லட்சம் குடும்பத்துல விதிவிலக்கை தளர்த்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 30 லட்சம் குடும்பத்துல மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதா அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த தாய்மாருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 30 லட்சம் குடும்பத்துடைய ஓட்டு கிடைக்க வேணும். அதுக்காகத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் கொடுக்குது. ஏமாந்து விடாதீங்க. தமிழக காவல்துறையில் ஐபிஎஸ் அதிகாரிகள் தங்கள் வீட்டு வேலைகளுக்கு காவலர்களை பயன்படுத்துவது தொடர்பாக சிபிசிஐடி முறையாக விசாரிக்கவில்லை என பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி முறையாக விசாரணை நடத்தவில்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக சவுக்கு சங்கர் எச்சரிக்கை. அவர் விசாரிக்கும் போது உங்களுக்கு டைஷாவில் யாரை தெரியும், யாரை பார்ப்பதற்காக நீங்கள் டைஷாவில் போவீர்கள், நீங்கள் அங்கே வேலை செய்யும் ஆடலிகளாக பணியாற்றக்கூடிய நபர்களுடைய பெயர் தெரியுமா, முகவரி தெரியுமா, அவர்களுடைய செல்போன் எண் தெரியுமா, உங்களுக்கு இது சம்பந்தமான வீடியோ பதிவுகள் இருக்கிறதா, ஃபோட்டோக்கள் இருக்கிறதா என்று தான் கேள்வி கேட்டாரே ஒழிய அதை விசாரிப்பதற்கான நோக்கத்தில், இந்த உண்மையை கண்டறிய வேண்டும் என்று விசாரிப்பதற்கான நோக்கத்தில் அவர் இந்த விசாரணையை நடத்தப்போவதாக எனக்கு தெரியவில்லை. இதுவரை சிசிடிவி பதிவுகளை அவர்கள் கைப்பற்றியதாக எனக்கு தெரியவில்லை. கைப்பற்றும் யோசனையில் அவர்கள் இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. ஏன்னா சிசிடிவி பதிவு எடுத்தாங்கன்னா அங்கே கான்ஸ்டபிள் 100 கான்ஸ்டபிள் அங்கே நடந்து போயிட்டு இருக்கிறது எல்லாம் தெரியும். 100 கான்ஸ்டபிளில் முகத்தை பார்த்து அடையாளம் காமிச்சு உனக்கு என்னப்பா டைஷாவில் வேலைன்னு கேட்டால் நான் இந்த அதிகாரி வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்கேன், ஒரு நாய் மேய்க்கிறதாங்க என்னோட வேலைன்ட்டு அவர் வாக்குமூலம் கொடுக்க போகிறார். ஆனால் இவங்க போய் அவங்க அங்கே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்கும்போது திடீர்னு நாங்கள் இப்போ செக் பண்ணும்போது தான் சிசிடிவி அழிந்து விட்டது என்று அவர்கள் பொய் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இந்த விசாரணை நடைபெறவில்லை என்றால் நான் நிச்சயமாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுவேன். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி மாணவர்களிடையே ஆன்லைன் விளையாட்டு மோதலாக மாறிய நிலையில் மாணவர் ஒருவருக்கு ஆதரவாக கல்லூரி வளாகத்திற்குள் அரிவாளுடன் வந்த நபர் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் பாழ்பட்டு போன கல்வித்துறையால் கல்விக்கூடங்கள் எல்லாம் போர்க்களங்களாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே செல்லூர் கிராமத்தில் வீட்டில் இருந்த 8 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட 3 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா சிக்கியது. தமிழ்நாட்டை சர்வதேச போதைப்பொருள் சந்தையாக மாற்றியது மட்டுமே ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் கடும் தாக்கு. தென்காசி மாவட்டம் அடைக்கலப்பட்டினத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட தனியார் கிளினிக்கில் சிகிச்சை பெற்ற மூதாட்டி உயிரிழந்த நிலையில் கண் துடைப்புக்காக கிளீனருக்கு சீல் வைப்பு. விடியா அரசின் சுகாதாரத்துறையினர் கமிஷன் பெற்றுக்கொண்டு அனுமதியற்ற கிளினிக்குகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் தவறான சிகிச்சை காரணமாக அப்பாவி மக்கள் உயிரிழக்கும் அவலம்.
செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமிற்காக இருக்கைகள் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு கொண்டுவரப்பட்ட அவலம். மக்களின் உயிர்காக்க பயன்படும் ஆம்புலன்ஸுகளை விளம்பர முகாம்களுக்கு சரக்கு வாகனங்களாக பயன்படுத்தும் விடிய அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். 2011ஆம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்க விடிய அரசு நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் வலியுறுத்தல். கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 18ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாகவும் எச்சரிக்கை. 18ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு எழுச்சியான ஆர்ப்பாட்டங்களை தமிழகம் முழுவதும் எங்களுடைய தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் நடத்த நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம்.